ஹை, இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் அதை கன்சிஸ்டன்சியாக யார் பண்ணுறாங்களோ அவங்களால தான் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக சர்வே பண்ண முடியும். நீங்கள் யூடியூப்பில் அல்லது வேறு எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் ட்ரேடிங் ரிலேட்டடாக ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அல்லது ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயங்களை ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் அல்லது ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை நமக்கு எவ்வளோ தூரம் அள்ளி தருதோ அதே போல் நம்மளோட லைஃப்பை டோட்டலாக காலி பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதை மைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இங்கே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சென்செக்ஸுக்கு தான் கொடுப்போம். நான் 30 மினிட்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு 90 வீடியோஸ்க்கு மேலே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இப்போ நான் டேரெக்டாக இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடுறேன். மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் டே லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இன்சைடு கேண்டில், அதாவது மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டலுக்குள்ளேயே ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. அகெயின் இந்த இன்சைடு கேண்டலை பிரேக் பண்ணிவிட்டு அப் சைடு போகுது. அப் சைடில் நமக்கு ஒரு சாலிடான செல்லிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ரிவர்சல் கேண்டல் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கேண்டலுமே ஃபார்ம் ஆகலை. தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஏதாவது ரிவர்சல் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கேயும் எந்த ஒரு ரிவர்சலுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம இப்போது சென்செக்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணணும். சென்செக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ட்ரேடுமே கிடைக்கல. ஓகே, நான் ரொம்ப வீடியோஸில் சொல்லியிருப்பேன், சென்செக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நாம் அதுக்கு சப்போர்ட்டிங்காக நிஃப்டி சார்ட்டுமே வாட்ச் பண்ணி அதில் ஏதாவது என்ட்ரி வந்தது அப்படின்னா சென்செக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி சார்ட்டை எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ கிடைக்கும். இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. இங்கே பாருங்கள், நமக்கு சென்செக்ஸில் ஃபார்ம் ஆன மாதிரியே மார்னிங் ஒரு இன்சைடு கேண்டல் இருக்குது. அது பிரேக் அவுட் ஆகிட்டு அப் சைடு மார்க்கெட் மூமெண்டம் ஆகுது. சென்செக்ஸில் நம்ம ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பக்கத்தில் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்காது. ஏன் அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு என்ட்ரிக்கான கேண்டல் ஃபார்ம் ஆகலை. இதே நிஃப்டியில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக, அதாவது அக்யூரேட்டாக அப்சைடு க்ளோஸ் ஆகலை. ஜஸ்ட் ஒரு ஸ்பைக் மாதிரி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த கேண்டில் பாருங்கள், இங்கே நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆன மாதிரி தெரியும். இதை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு சில டைமில் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ட்ரேட்ஸுமே நம்ம ஆல்ரெடி ட்ரேட் பண்ணதை போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை பேஸ் பண்ணி ஒரு செல்லிங் வியூ எடுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் சென்செக்ஸில் போயிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த 951 கேண்டல் தான் நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி கேண்டல். ஓகே, இப்போ சென்செக்ஸில் போயிட்டு 951க்கு நம்ம என்ன ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சென்செக்ஸோட சார்ட்டு. இங்கே பாருங்கள், 951க்கு இந்த கேண்டலோட ஹை எவ்வளோ இருக்குது பாருங்கள், 74,780 இருக்குது. ஓகே, நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 74,800 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் ஹை 74,750க்கு கீழே இருந்தது அப்படின்னா நாம் 74,700 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்செக்ஸில் 74,800 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கிறேன். இது சென்செக்ஸோட 74,800 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி கேண்டல் இந்த கேண்டல் தான் 951. நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேண்டலோட ஹையில் என்ட்ரி எடுக்க மாட்டோம் எப்பொழுதுமே. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேண்டலோட 50%, அதாவது இன்றைக்கி இந்த டே லோ ஃபார்ம் ஆனது இதுதான். அதனால் அந்த டே லோவிலேருந்து என்னோட என்ட்ரி கேண்டலோட ஹையை மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள் ப்ரைஸ் 108 காமிக்குது. 108 காமிச்சது அப்படின்னா
இந்த என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 50% எனக்கு டார்கெட், அதாவது 162 அப்படிங்கிறது வந்துட்டு டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 81 ருபி வந்துட்டு இருக்கும். அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேல வந்துட்டு ப்ரிண்ட் ஆனது 9 to 6, அதுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இந்த கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆன உடனே வந்துட்டு என்ட்ரி ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இந்த கேண்டலில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 10-12 கேண்டலில் தான் வந்துட்டு எனக்கு ஆர்டர் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர் ஆகிட்டு அடுத்தது என்னோட இமீடியட்டாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அல்லது டார்கெட் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ மார்க்கெட் வந்துட்டு மேலே போகிறதுனால நான் இமீடியட்டாக வந்துட்டு டார்கெட் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணேன். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேண்டலோட ஹை தெரியும், அதாவது 179. நம்மளோட டார்கெட் எவ்வளோ? 162, அவ்வளோதான். இது ட்ரிகர் ஆகி இந்த கேண்டல் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு மூணே கேண்டலில் வந்துட்டு நம்மளோட 50% டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு இதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு சில நாள் வந்துட்டு மார்க்கெட்டில் ஃபுல்லாக நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணால் கூட அன்றைக்கி வந்துட்டு ட்ரேடு கூட வந்துட்டு வராமல் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றியுமே நம்ம வந்துட்டு ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். நமக்கு ஒரு சாலிடான என்ட்ரி வந்துட்டு கிடச்சது அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அதர்வைஸ் வந்துட்டு நம்மளோட கேபிட்டலை பாதுகாப்பாக வைக்கிறது தான் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஓகே கைஸ், நேற்றுக்கு வந்துட்டு சென்செக்ஸுக்கு எக்ஸ்பைரிக்கு முதல் நாள். ஸோ நேற்றுக்கான ட்ரேட்ஸையும் நம்ம வந்துட்டு ஒரு டைம் பார்த்துடலாம். நேத்தியோட சென்செக்ஸ் சார்ட்டு, அதாவது 24ஆம் தேதியோட சென்செக்ஸ் சார்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், மார்க்கெட் மார்னிங் என்ன இருக்குது அப்படின்னா கேப் டவுனில் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஃப்ரைடே க்ளோசிங்கான ஏரியா. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்துட்டு ரொம்ப கேப் டவுனில் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த கேப் டவுன் ஆனால் நம்ம வந்துட்டு என்ன டிசிஷன் எடுக்கணும்? எப்பயும் போல தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சலான ட்ரேட் பண்ண போகிறோம். அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சென்செக்ஸ் சார்ட்டில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டாப்பில் ஒன்று இருக்குது, பாட்டமில் ஒன்று இருக்குது. இங்கே மார்க்கெட் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் மிட் பாயிண்டில் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த பாயிண்ட்லேருந்து ஏதாவது ரிவர்சல் வந்துட்டு ஆயிருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே வந்துட்டு மார்க்கெட்டில் இமீடியட்டாக என்ன ஆகுது அப்படின்னா டவுன் சைடு வந்துட்டு வருது. இங்கே பாருங்கள், இந்த பிளாக் கலர் லைன் இருக்குல்ல, இது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேப், அதாவது வந்துட்டு லாஸ்ட் 15 மினிட்ஸில் நம்ம 30 மினிட்ஸ் சார்ட்டில் மீதி கேண்டல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு கேண்டல் மட்டும் 15 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணுவோம் இல்லையா? அதில் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் இருக்குது. ஓகே, இந்த கேப்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் பொசிஷனலாக வந்துட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இந்த லெவல்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போது இன்றைக்கி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் இருக்க பிளாக் கலர் லைனில் வந்துட்டு நமக்கு சென்செக்ஸ் சார்ட்டில் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு டச் பண்ணல இல்லையா? இதே நம்ம நிஃப்டி சார்ட்டும் வந்துட்டு வாட்ச் பண்ணணும். நான் ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருப்பேன், நிஃப்டி சார்ட்டை பேஸ் பண்ணி நாம் சென்செக்ஸில் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு ரொம்ப வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டையும் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு பார்த்துடலாம். இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. நமக்கு சென்செக்ஸ் சார்ட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி சார்ட் வியூ ஆகிருக்கும், நிஃப்டியில் பார்க்கும்பொழுது ஒரு வியூ ஆகிருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற அந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ்கிட்டே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. தென் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்சைடு கேண்டலாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த இன்சைடு கேண்டலில் நம்ம எந்த ஒரு டிசிஷனுமே வந்துட்டு எடுக்க மாட்டோம். அதே போல் சென்செக்ஸ் சார்ட்லேயும் நமக்கு எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. ஓகே, இங்கே பாருங்கள், நிஃப்டியில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்துட்டு நம்மளோட அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது இல்லையா? ஏற்கனவே லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட அந்த பாட்டம் லைன் அதுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு ரிவர்சல் ஆகுது. ஓகே, இந்த ரிவர்சல் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடான பையிங் கேண்டல் அப்படின்னா இது சாலிடான பையிங் கேண்டல் கிடையாது. நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு பை பண்ணியிருக்கவங்களுக்கும் தெரியும், ஆல்ரெடி வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கவங்களுக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிமிக் மாதிரி மார்க்கெட்டில் நம்மளை வந்துட்டு ஒரு டெம்ப்ட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கேண்டல்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் என்ட்ரிக்கான க்ரைட்டீரியா அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு வச்சுருக்கோம். ஓகே, இந்த கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் பொழுது வந்துட்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10:30 ஆகுது. ஓகே, நம்ம இந்த கேண்டலை பேஸ் பண்ணி ஏதாவது ட்ரேட் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இது கன்ஃபியூஷன் ப்ளஸ் வந்துட்டு இது ஒரு சாலிடான என்ட்ரி கேண்டில் கிடையாது. ஓகே, தென் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 10:45க்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்ததுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எடுக்க மாட்டோம் இல்லையா? மார்க்கெட் என்ன ஆகிருக்கு பாருங்கள், அப்படியே இந்த இடத்துல ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு மறுபடியும் அப்சைட் வந்துட்டு ஒரு மொமெண்டம் வந்துட்டு கொடுத்துட்டு அப்படியே பாட்டமில் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகுது. ஓகே, இப்போது இந்த லெவல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது
ப்ரீவியஸாக ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை இப்போ தான் வந்துட்டு ஃபில் பண்ணுது. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 12:10 ஆகுது. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதே இடத்துல மறுபடியும் வந்துட்டு ஒரு 115க்கு மேலே ஒரு ரிவர்சல் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவேன். சப்போஸ் இந்த பாட்டம் லைனை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணி அப்படியே கீழே போகுது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்துட்டு எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ட்ரேடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஆஃப்டர் 115 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்துட்டு ஒரு 2:10 ஆக போகுது. நான் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இந்த பாட்டம் லைனில் வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இது ஒரு சாலிடான பையிங் கேண்டலா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் கேண்டல் தான். இங்கே பாருங்கள், இந்த கேண்டல் அதாவது 1:37 கேண்டல் வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் கேண்டல். ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சென்செக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன் நிஃப்டியில் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணலை அப்படின்னா நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி வந்துட்டு வியாழக்கிழமை தான், சென்செக்ஸ் வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அதனால் வந்துட்டு காமா எஃபெக்ட் வந்துட்டு சென்செக்ஸில் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நான் சென்செக்ஸில் தான் வந்துட்டு இதை ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்செக்ஸில் போய்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1:37 கேண்டலை பேஸ் பண்ணி தான் நம்ம சென்செக்ஸில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இது சென்செக்ஸோட சார்ட்டு. இந்த கேண்டலை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். அதாவது 1:27. ஏன் அப்படின்னா நமக்கு நிஃப்டியில் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஓகே, இந்த 1:27 கேண்டலை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோன்னா 74,448 இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 74,400 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு சென்செக்ஸில் எடுத்துக்கலாம். இது சென்செக்ஸோட 74,400 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல் தான், 1:27 கேண்டல். ஓகே, இப்போது நம்ம மிட் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம மிட் பாயிண்டில் தான் வந்துட்டு என்ட்ரியை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, மிட் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 421 ரூபா காமிக்குது. இதுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்கோம். ப்ரீமியம் வந்துட்டு இந்த அளவு இருந்தால் தான் நம்ம வந்துட்டு காமா எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சில ட்ரேட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணால் தான் நம்மளோட கேபிட்டலை வந்துட்டு ப்ரொடக்ட் பண்ண முடியும், ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, இப்போது அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 74,400க்கு பதிலாக அடுத்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 74,500. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே நீங்கள் போய் பாருங்கள். ப்ரீமியம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 300க்கு மேலே வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போது மார்க்கெட்டே வந்துட்டு நமக்கு சொல்லுது இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 215 ஆச்சு. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு பொசிஷனும் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா ப்ரீமியம் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜாக இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடியே வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். இப்போது நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு பொசிஷனலாக வந்துட்டு எடுத்திருக்கேன். அதாவது வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக எடுத்திருக்கேன். அந்த ஸ்டாக்கை வந்துட்டு நான் விற்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரைஸில் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ரைஸை நஷ்டமாக இருக்கும் பொழுது விற்றா தான் நமக்கு நஷ்டம். நம்ம எப்போ லாபம் வருதோ அப்போ வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். நான் போர்ட்ஃபோலியோக்காக ஒரு கேபிட்டல் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் 50% கேபிட்டலுமே நான் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்த வந்துட்டு சாலிடாக வந்துட்டு நம்புகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் 50% கேபிட்டலுமே அதில் வந்துட்டு யூட்டிலைஸ் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போது பொசிஷனலாக, அதாவது வந்துட்டு ஒரு சேவிங்காக நம்ம வந்துட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு வச்சுருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நான் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு பை பண்ணியிருக்கேன். ஓகே, அது ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.